தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியமைக்கும் வகையில் பேராதரவு அளித்த தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அஇஅதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட்டோர் தங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து மகத்தான வெற்றியை வழங்கிய தமிழக மக்களுக்கு அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதாகவும் அனைவரும் தங்கள் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி பொன்னேரி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிறுனியம் பி பலராமன் சோழவரம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஜெகநாதபுரம், வைரவன்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த திரு எஸ் பி ராஜேந்திரன் கழக நிர்வாகிகளுடன் ஜெயபுரம், கிடங்கல், முருங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ பிரபு கழக நிர்வாகிகளுடன் சின்னசேலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாக்கம்பாடி, தோட்டப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கழக வேட்பாளர் திரு கதிர் தண்டபாணி கழக நிர்வாகிகளுடன் முனிவாழை, கீழப்பாடி, முட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு குமரகுரு கழக நிர்வாகிகளுடன் உளுந்தூர்பேட்டையில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அரியலூர் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினரும் அரசு தலைமை கொறடாவுமான திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் கழக தொண்டர்களுடன் தாப்பழூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆதிச்சனூர், நாச்சியார்பேட்டை, மணகெதி, வெண்மான் கொண்டான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பொள்ளாச்சி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன் கழக நிர்வாகிகளுடன் புளியம்பட்டி, பணிக்கம்பட்டி, ராசக்காபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். வால்பாறை தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கஸ்தூரி வாசு கழக நிர்வாகிகளுடன் ஆனைமலை, தாத்தூர், முக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கிணத்துக்கடவு தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகம் கழக நிர்வாகிகளுடன் மதுக்கரை, மரப்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். உதகை தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த கழக வேட்பாளர் திரு கப்பச்சி டி வினோத் கழக நிர்வாகிகளுடன் உதகை நகராட்சிக்குட்பட்ட காஃபி ஹவுஸ், பேருந்து நிலையம், பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். திருப்பூர் தெற்கு தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சு குணசேகர் கழக நிர்வாகிகளுடன் விஜயாபுரம், புதுப்பாளையம், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பூம்புகார் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பவுன்ராஜ் கழக நிர்வாகிகளுடன் தேரெழுந்தூர், தொழுதாலங்குடி, சென்னியநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மயிலாடுதுறை தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ராதாகிருஷ்ணன் கழக நிர்வாகிகளுடன் மணல்மேடு பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். சீர்காழி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு பி வி பாரதி கழக நிர்வாகிகளுடன் திருமுல்லை வாசல், வடமணல், வடகால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கீழ்வேளூர் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் செல்வி மீனா கழக நிர்வாகிகளுடன் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கத்தமிழ் செல்வன் கழக நிர்வாகிகளுடன் லோயர் கேம்ப் மற்றும் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நாகர்கோயில் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்த திரு நாஞ்சில் முருகேசன் கழக நிர்வாகிகளுடன் புத்தேரி, ராஜாக்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். ஒட்டப்பிடாரம் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சுந்தர்ராஜ் கழக நிர்வாகிகளுடன் செக்காரக்குடி, காரசேரி, காசிலிங்காபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் முருகையா பாண்டியன் அகஸ்தியர்பட்டி, சிவந்திபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி கூறினார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி கழக வேட்பாளர் திரு அன்பழகன்
வானரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார்.